அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது. அனுர தரப்பு திட்டவட்டம். தேசபந்துவிற்கு எதிரான பிரேரணை மீதான விவாதம் குறித்து வெளியான தகவல். பிரிட்டன் தடையின் பின்னணியில் புள்ளிகள் சாடும் சஜித் தரப்பு. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஆணையரவு ஒப்பின் பெயர் மாற்றம். ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. தேசபந்துவிற்கு உதவிய நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இவைகள் தொடர்பில்தான் இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் மற்றும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது, பட்டலந்து வதை முகாம் மட்டுமல்ல, பல வதை முகாம்கள் இருந்தன. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறும். அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும், ஆனால் அதனையும் உடனடியாக செய்ய முடியாது. நாம் ஆட்சிக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகள் ஊடாகத்தான் செய்ய முடியும். காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் கைத்தொழிற்சாலைகளை மீள இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் கூட முன்னைய அரசாங்கங்கள் ஒதுக்காத அளவு அதிக நிதியை நாம் வடக்கிற்கு ஒதுக்கியுள்ளோம். 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பட்டலந்த வதை முகாம் மாதிரி பல வதை முகாம்கள் இருந்தன. தெற்கில் ஜேவிபி, ஜூஎன்பி பிரிந்து இருந்தது போன்று வடக்கில் எல்டிடிஇ, இபிடிபி, இபிஆர்எல்எஃப் என பிரிந்து செயல்பட்டு இருந்தார்கள். வதை முகாம்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் என எல்லோருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட 4 பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையின் பின்னணியில் புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளிவிவகார அமைச்சின் பணிகளும் பலவீனமடைந்துள்ளது. புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன. அல் ஜசீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றே புலிகள் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளனர். இதனை மீண்டும் எழுச்சி பெற செய்ய அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அதேபோல யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் புலிகள் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றனர். சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயல்படுகின்றனர். மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர். அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினர். அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர். விசேடமாக ஐரோப்பா, கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களில் திறமையின்மையும் இராணுவத்தினருக்கு எதிராக கடுமையான சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளது. இது இன்னும் தீவிரமானது ஆகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது. அதாவது ஆணையரவு ஒப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ஸ்ரீதரன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தினிதிக்கு கடிதம் ஒன்றை கூட அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, வடக்கு மாகாணத்தில் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றாக ஆணையரவு ஒப்பளத்தை மீள ஆரம்பித்தமை கால தேவையான செயல்பாடு. 1937ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணையரவு ஒப்பளத்தில் 1938ஆம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியம் மிக்க ஆணையரவு ஒப்பளத்தின் செயல்பாடுகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளித்தாலும்
ஆணையரவு உப்பு என்ற அடையாள பெயர் ரஜலுனு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. வடக்கு மாகாணத்தில் கைத்தொழில் பேட்டைகளுக்கு முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணையரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஓர் அடையாளமாகும். அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றவை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்து தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள திணிப்புகளைப் போலவே எமது மொழியியல் அடையாளத்தை சிதைத்து பெரும்பான்மையினத்தின் தனித்துவத்தை வலிந்து புகுத்தும் இன மேலாதிக்க செயற்பாடாகவே இதனையும் கருத வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரத்தில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பிலும் செய்தி வெளியாகியிருந்தது. குறிப்பாக தேசபந்து தென்னக்கோடை அந்த பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் சித்திரை புது வருடத்தின் பின்னர் இடம்பெறும் என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக 3 அடங்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை மற்றும் அவரை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மேலும் நிலையற் கட்டளைகளின் பிரகாரம் குழுவை நியமிக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் 113 வாக்குகளினால் நிறைவேற்றப்பட வேண்டும். பிரதமர் நீதியரசர் நியமித்த நீதிபதி தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் இருவரின் இணக்கப்பாட்டின் பேரில் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 8ஆம் தேதி 3 அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் தேசபந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறிது காலம் எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை சபையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருக்க உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்டுள்ளவர் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்திற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காவல்துறை கான்ஸ்டபிளும் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இதே நேரத்தில் தற்போது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் நிலநடுக்கம் குறித்தான செய்திதான். அந்த வகையில் இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கம் பதிவானது அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றது. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்றிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது நிலநடுக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செயற்றிட்டங்களை இலங்கையில் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியம். இலங்கையில் 2004ஆம் ஆண்டில் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு நிலநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என அவர் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக இலங்கையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இன்றைய தினம் பதிவாகியிருக்கின்றன. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.